தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். நம் அனைவருக்கும் தெரிந்த நினிவே பட்டணம் பற்றி, இதற்கும் வேதாகமத்துடன் இருக்கும் சம்பந்தம் பற்றி விரிவாக பார்ப்போம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். நினிவே என்கின்ற பெயர் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இவ்வளவு பரிச்சயமான இந்த நகரத்திற்கு வெகு காலமாக வழங்கப்பட்டு வந்த பட்ட பெயர் என்ன தெரியுமா? கற்பனை நகரம். இதற்கு காரணம் நினிவே என்று ஒரு பட்டணமே இருந்ததில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதியதுதான். இது ஏன்? நமது யோனாவுக்கு பெயர் என்ன தெரியுமா? கற்பனை தீர்க்கதரிசி. இந்த பெயரும் பழைய வேத பண்டிதர்கள் சூட்டியதுதான். யோனா என்பவர் உவமைக்காக சொல்லப்பட்ட ஒரு கதாபாத்திரம் மட்டுமே என்று பல காலமாக கூறி வந்தனர். சில ஆராய்ச்சியாளர்கள் மீன் வயிற்றில் மனிதன் புகுந்து 3 நாள் கழித்து பின்னர் உயிரோடு கரையேறுவதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவமா என்று கேள்வி கேட்டு வந்தனர். ஆனால் நமது பைபிளில் மத்தேயு 12:38 முதல் 42 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோனாவின் இந்த மீன் சம்பவம் பற்றி கூறியிருக்கின்றார். இப்படி இயேசுவே சொல்லிவிட்ட போதிலும் கூட சிலரால் நம்ப முடியவில்லை. ஆனால் இப்போது நிலைமையே வேறு. இந்த நினிவேயை அகழ்வாராய்ச்சியில் வெளியில் கொண்டு வந்து சந்தேகவாதிகளின் முகத்தில் கரியை பூசியிருக்கின்றனர் அகழ்வாராய்ச்சியாளர்கள். இந்த நினிவேயின் வரலாறு பற்றி விரிவாக பார்ப்போம். நினிவேயின் பூர்வீகத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் இந்த நினிவேயை நிர்மாணித்தது நிம்ரோத் என்று ஆதியாகமம் 10:8 முதல் 11 வசனங்களின் மூலம் தெரிய வருகின்றது. இந்த நிம்ரோத் என்பவன்தான் அசீரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன். எனவே நிம்ரோத்தின் காலம் துவங்கி அசீரியர்களின் தலைநகரமாக இருந்து வந்தது இந்த நினிவே பட்டணம்தான். சார்கோன், சனகெரிப், எசர்ஷெடன் என்கின்ற அசீரியாவின் புகழ் பெற்ற ராஜாக்கள் எல்லாம் ஆட்சி செய்தது இந்த நினிவேயில் இருந்துதான். பிறகு இந்த நினிவே காணாமல் போனது எப்படி என்பது பற்றி வரலாற்றை திருப்பி பார்ப்போம். கிமு 612 பாபிலோனிய படைகளும் மேதிய படைகளும் கூட்டணி அமைத்து கொண்டு இந்த நினிவே பட்டணத்தை மேப்பிலிருந்து சுரண்டியே எடுத்துவிட்டனர். அசீரியாவுக்கு கிமு 612 நேர்ந்தது ஒரு மிக படு பயங்கரமான சங்காரம். இந்த நினிவே பட்டணம் சுவடு கூட தெரியாத அளவிற்கு அழிவை சந்தித்தது. இந்த நினிவே எங்கு இருந்தது என்பது பற்றி பார்ப்போம். இந்த நினிவே பட்டணம் டைகிரிஸ் ஆற்றங்கரை ஒட்டி இருந்த ஒரு பெரிய பட்டணம். எருசலேமிலிருந்து தோராயமாக 650 மைல் வடகிழக்கேயும் பாபிலோனுக்கு நேர் வடக்கே 300வது மைலிலும் அமைந்திருக்கின்றது. கிலோமீட்டர் கணக்கின்படி பார்த்தால் எருசலேமிலிருந்து 1100 கிலோமீட்டர் தூரம் இந்த நினிவே பட்டணம். நினிவே ஒரு பெரிய நகரம். நமது பைபிளில் இந்த நினிவே 3 நாள் பிரயாணம் செய்கின்ற விஸ்தீரமான நகரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஒரு நாள் பயணம் என்பது 32.187 கிலோமீட்டர் தூரம். அப்போது 3 நாள் பயண தூரம் என்றால் கணக்கு போட்டு பாருங்கள். 60 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்த நினிவே ரொம்ப பெரிய நகரம்தான் அல்லவா? இது ஒரு ஊராக அல்லாமல் பல ஊர்களின் கூட்டமைப்பாக இருந்து வந்தது. எல்லாம் சேர்ந்ததுதான் நினிவே என்று பெயர் பெற்றிருந்தது என்கின்றனர் சில ஆராய்ச்சியாளர்கள். பல சின்ன சின்ன ஊர்களை எல்லாம் வளைத்து போட்டு கடைசியில் சென்னை என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா? அதே போலத்தான் இந்த பிரம்மாண்டமான நகரத்தில் முதல் கட்டமாக டைகிரிஸ் நதியின் கிழக்கு பகுதியில் 12.8 கிலோமீட்டர் பரப்பளவில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டனர். இவர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்ட பகுதி டைகிரிஸின் கிழக்கே இருக்கின்ற இரட்டை குன்றுகளான கியூன்ஜி மற்றும் நாப்பியூனஸ் என்பவற்றிற்கும் ஆற்றுக்கும் இடையில் இருக்கின்ற பகுதி. பிரிட்டன் அகழ்வாராய்ச்சி குழுவினர் முதன் முறையாக கிபி 1845 டாக்டர் ஹென்றி லேயர்ட் என்பவரின் தலைமையில் நினிவேயை அகழ்ந்து ஆராய்ந்தனர். இதற்கு பிறகு விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி கிபி 1927 முதல் 1932 வரை இதே பகுதியில் கேம்பல் தாம்சன், ஹட்சின்சன், ஹாமில்டன், மாலோவான் என்பவர்களினால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. இவர்கள் செய்த ஆராய்ச்சியில் பெரும் பகுதி அரண்மனைகளிலேயே செய்யப்பட்டது. இதில் நிறைய அசீரிய ஆயுதங்களும் பல ஓவியங்களும் கண்டெடுக்கப்பட்டன. அசீரிய சாம்ராஜ்யத்தில் சற்று வித்தியாசமான அரசர் அசுர்பானிபால் என்பவர்தான். இவர் கிமு 650லேயே
ஒரு பெரிய படிப்பகத்தை, ஒரு லைப்ரரியை ஏற்படுத்தியிருந்தார். அதில் ஆயிரக்கணக்கான களிமண் எழுத்து படிவங்கள் கிடைத்திருக்கின்றது. இவை அனைத்துமே இன்று பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. பூமிக்கு கீழே 35 to 40 அடிக்குள்ளாக செய்யப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் இடிந்து போன கோட்டை சுவர் ஒன்றை சர் இ வாலிஸ் என்பவர் ஆராய்ந்தார். 60 மைல் அளவு விஸ்தீரணமும் நினிவே என்று அழைக்கப்பட்டாலும் முக்கியமான பகுதி 7 மைல் சுற்றளவிலான பகுதிதானாம். இந்த பகுதியை சுற்றிலும் எரிகோ கோட்டை பாணியில் 2 கோட்டை சுவர்கள் கட்டப்பட்டிருந்ததாம். உள்கோட்டை சுவரின் உயரம் 100 அடி, அகலம் 66 அடியாக இருந்ததாம். இந்த கோட்டை சுவரின் மேலே 4 பஸ்ஸை நிறுத்தி வைத்து மறியல் செய்துவிடலாம், அவ்வளவு பெரியது. இந்த 100 அடி கோட்டையின் மீது பயமில்லாமல் ரதங்களையே ஓட்டியிருக்கின்றனர் அசீரிய ராஜாக்கள். இப்படியாக இடிந்து கிடக்கும் இந்த கோட்டையின் கற்களையும் கட்டிடத்தின் சுவர்களையும் ஸ்டாட்டிகிராஃப் என்கின்ற முறையில் ஆராய்ந்த டாக்டர் வாலிஸ் சொல்கின்றார், இந்த நினிவே கோட்டை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடிந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இது பற்றி நமது வேதாகமம் என்ன சொல்கின்றது தெரியுமா? நாகும் 1:8 வசனத்தில் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வரும் வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் என்று வருகின்றது. கிமு 612 பெரும் வெள்ள பெருக்கினால்தான் இந்த நினிவே பட்டணம் அழிந்து போயிருக்கின்றது. மத்திய நினிவேயை ஆராய்ச்சி செய்த ஆர்வி ஹட்சின்சன் நகரின் நடுவில் பெரிய நீர் நிரம்பும் குளத்தையும் வடபுறத்திலும் தெற்கிலும் வேறு 2 குளங்களையும் கண்டுபிடித்தார். இந்த குளங்களுக்கு தண்ணீர் டைகிரிஸ் ஆற்றின் கிளை ஆறாகிய கோசேர் என்கின்ற ஆற்றிலிருந்து கால்வாய்கள் மூலம் பாய்ச்சப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த கோசேர் ஆற்றின் குறுக்கே ஒரு பெரிய அணையை கட்டி அதை திறந்துவிட மதகுகளையும் அமைத்திருக்கின்றனர். அதாவது குளத்திற்கு தண்ணீர் தேவையான சமயங்களில் மதகை திறந்துவிட்டால் போதும், நினிவேயின் பெரிய குளங்கள் எல்லாம் நிரம்பிவிடும். நினிவேயின் இந்த குளங்களின் அமைப்பும் பிரம்மாண்டமும் அந்த காலத்திலேயே வெகு புகழ் பெற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பைபிள் என்ன சொல்கின்றது தெரியுமா? இந்த நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது என்று நாகும் 2:8 வசனத்தில் பார்க்க முடியும். நமது வேதாகமம் சொல்வது எத்தனை ஆச்சரியமான உண்மை பாருங்கள். இந்த குளம் எத்தனை காலத்திற்கு முன்பாக கட்டப்பட்டது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். இது இன்றைய தேதியிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முந்தையாக கட்டப்பட்டது என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதற்கடுத்து வந்த ராஜாக்களினால் இது புதுப்பிக்கப்பட்டு சிறு சிறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த தண்ணீர் தடாகங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டவை என்று ஆராய்ச்சியாளராகிய ஹட்சின் ஹன் என்பவர் நிரூபித்திருக்கின்றார். இப்படி 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் அது வேதாகமப்படி நிம்ரோத்தின் காலம் என்று தெரிய வருகின்றது. நிம்ரோத் இந்த பட்டணத்தை கட்டினான் என்று ஆதியாகமம் 10:8-12, 1 நாளாகமம் 1:10 வசனங்கள் குறிப்பிடுகின்றது. பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் என்று நாகும் 2:8 சொல்வதையும் கூட இந்த அகழ்வாராய்ச்சி துல்லியமாக நிரூபித்துவிட்டது. இப்படியாக இந்த புகழ்பெற்ற தண்ணீர் அமைப்புதான் இந்த நினிவேயின் அழிவிற்கு கண்ணியாகவும் மாறியது. எப்படி தெரியுமா? இந்த நினிவே பட்டணத்தை குறிவைத்து படையெடுத்த மேதிய பாபிலோனிய கூட்டணி படையினர் நினிவே கோட்டையை முற்றுகையிட்டனர். ஆனால் நினிவே பட்டணத்தார் கோட்டையின் பலமான கதவுகளை அடைத்துவிட்டனர். அசீரியர்களின் பலத்தை அறிந்து கொண்ட இந்த கூட்டணி படையினர் இந்த கோட்டையை சேதப்படுத்தி தாக்கி தங்களது சக்தியை செலவிட விரும்பவில்லை. இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த கோசேர் மதகுகளை திறந்துவிட்டனர். தண்ணீர் மளமளவென்று தடாகங்களை நிரப்பி அதிகமாக வழிந்து தண்ணீர் இன்னும் மேலும் மேலும் பெருகி நினிவே நகரம் முழுவதையும் மூழ்கடித்து விட்டது. ஜனங்கள் கோட்டையை திறந்து கூட தப்ப இப்போது வழி இல்லை. இது நடந்தது கிமு 612 ஆண்டில். அசூர் பனிபால் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. அவனது அரண்மனையை இந்த வெள்ளம் புகுந்து தரைமட்டமாக்கி விட்டது. நம் வேதாகமத்தில் நாகும் 1:6 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நினிவே ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரண்மனை கரைந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வசனத்தையும் வாசித்து ஆச்சரியமடையுங்கள். ஏனென்றால் இந்த வசனம் நினிவே இப்படியாக அழிவதற்கு 101 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிமு 713 நாகும் தீர்க்கதரிசி இதை முன்னறிவித்து விட்டார். நமது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே 100% அப்படியே நிறைவேறியிருக்கின்றது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம் அல்லவா? கிபி 1842 இந்த நகரத்தை ஆராய்ந்த
P.E. போட்டா என்கின்ற பிரெஞ்சு ஆய்வாளர் இந்த நினிவே அரண்மனையின் சுவற்றுகளில் வரலாற்று செய்திகள் பதிக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தார். அதில் காணப்பட்ட செய்திகள் அனைத்தும் அசீரிய மன்னர்களின் கொடூர தன்மையை விவரித்தது. ஒரு அரசனும் மிக கொடூரமாக செயல்பட்டிருக்கின்றனர். இந்த ராஜாக்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கே மனிதர்களை சித்திரவதை செய்வதுதானாம். தாங்கள் வெற்றி பெறுகின்ற தேசத்து ஜனங்களை விலங்கிட்டு அடிமைகளாக கைது செய்து கொண்டு வந்து அவர்களது கைகளை வெட்டி, கண்ணை குருடாக்கி, நாக்கை அறுத்து, தவணை முறையில் கொலை செய்து அவர்கள் வேதனை அடைவதை பார்த்து ரசிப்பதுதான் இந்த அசீரிய மன்னர்களின் பொழுதுபோக்காக இருந்திருக்கின்றது. இந்த ஆராய்ச்சி குழுவினர் நினிவேயின் 7 இடங்களில் சித்திரவதை கூடங்களே இருந்திருக்கின்றது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றனர். இவர்கள் சித்திரவதை செய்வதற்காக பயன்படுத்திய ஆயுதங்களை கண்டு அவர்களுக்கு குலையே நடுங்கிவிட்டதாம். அசூர் பனிபால் என்கின்ற அரசனின் குறிப்புகளில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இன்று நான் 400 பேரின் தலையை அறுத்தேன். அந்த தலைகளை சிறு சிறு குவியலாக்கி மகிழ்ச்சி அடைந்தேன் என்கின்ற குறிப்பை படித்துவிட்டு பல ஆராய்ச்சியாளர்கள் வேதனைப்படுகின்றனர். இன்னொரு குறிப்பில், இன்று 700 பேர்களின் கண்களை தோண்டினோம். மண்டியிட்டு அவர்கள் கதறியது எங்கள் யாவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அவர்கள் வேதனைப்பட்டு கதறி அழுத சம்பவங்கள் அனைத்தும் எங்களுக்கு மகிமையை சேர்க்கும் இனிய பாடலாக அமைந்தது என்று அந்த குறிப்பை பார்க்கும் போதே நமக்கே ஆத்திரம் வருகின்றதல்லவா? இன்னும் 10 கொடூர குறிப்புகள் இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் நான் விவரித்து கூறினால் இந்த அசூர் பனிபால் என்கின்ற அசீரிய அரசனை பார்த்தவுடனேயே இவ்வளவு கொடூரமான மனிதனா என்று அவனை திட்டியே தீர்த்து விடுவீர்கள். இவன் உபயோகித்த கொலை கருவிகளும் கொலை குறிப்புகளும் இன்றும் கூட பிரிட்டன் மியூசியத்தில் இருக்கின்றது. இப்படியாக அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்த இந்த அசீரியர்கள் செய்த கொடூரங்களை பற்றி நமது பைபிளும் சொல்லியிருக்கின்றது. நாகூம் 3:1 இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கின்றது. வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகின்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நினிவேயின் அரண்மனை சுவர்களை ஆராய்ந்தவர் P.E. போட்டா என்கின்ற பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர். இவர் சிதலமடைந்து போன இந்த அரண்மனை சுவர்களில் ஒரு பகுதி தீயினால் பாதிக்கப்பட்டிருப்பதையும் கண்டுபிடித்தார். வெள்ளத்தினால் தானே சுவர்கள் அழிந்தன. அப்படி இருக்கையில் தீயினாலும் கூட அது அழிக்கப்பட்டிருப்பது எப்படி சாத்தியம் என்று மேலும் அவர் ஆராய்ச்சி செய்ய மேதியர்கள் பற்றிய சரித்திர குறிப்பில் இதற்கு விடை கிடைத்தது. கியூனிஃபார்ம் வடிவில் கிடைத்த மேதிய சரித்திர பதிவுகளில் கிமு 612 அசீரிய மன்னன் அசூர் பனிபால் மீது நடைபெற்ற படையெடுப்பு குறித்த குறிப்புகள் அவருக்கு கிடைத்தது. இப்போது வீடியோவை பாஸ் செய்துவிட்டு இந்த குறிப்பை பின்பாக வாசித்து பாருங்கள். இப்படியாக கூறப்பட்டிருக்கின்ற இந்த மேதிய சரித்திர பதிவு கல்வெட்டு டி. கியூலர் யங் ஜூனியர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. மேதிய கல்வெட்டை வாசிப்பது மிக கடினமான காரியம், ஏனென்றால் அவர்களது மொழி அமைப்பு அப்படி. ஆனால் இந்த நிகழ்ச்சி கியூனிஃபார்ம் என்கின்ற சித்திர எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்ததினால் சுலபமாகவும் துல்லியமாகவும் கண்டறியப்பட்டது. அரண்மனையின் ஒரு பகுதி தீயில் பாதிக்கப்பட்டிருந்ததன் பின்னணியும் விளங்கிவிட்டது. ஆனால் இதில் ஆச்சரியம் பெரிதாக எதுவும் இல்லை. ஏனென்றால் நினிவே அழிவதற்கு 101 வருடங்களுக்கு முன்பாகவே நமது வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு விட்டது. நாகூம் 3:15 அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும் என்று கூறியுள்ளதுதான் ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்களின் புருவத்தை உயர்த்த வைத்த ஆச்சரியம். இந்த பட்டணத்தை அக்கினி பட்சித்தது, பட்டணம் சங்கரித்தது என்று கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியிருக்கின்றது. இதற்கு கல்வெட்டுகளும் அசூர் பனிபாலின் வட்டுருக்களும் குறிப்புகளும் கூட நமது பைபிளுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அடுத்ததாக யோனாவின் கல்லறை பற்றி பார்ப்போம். நினிவேக்கு கிழக்கே டைகிரிஸ் சமவெளியில் இரட்டை குன்றுகளான கியூன்ஜிக் மற்றும் நாப்பியூனஸ் இருப்பதாக ஏற்கனவே பார்த்தோம். இதில் நாப்பியூனஸ் என்பதற்கு யோனாவின் கல்லறை என்று அர்த்தம். நாப்பி என்றால் கல்லறை, யூனஸ் என்றால் யோனா என்று அர்த்தம். யோனா இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார் என்று பாரம்பரியமாக சொல்லி வருகின்றனர். இந்த நாப்பியூனஸில் யோனா அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் இன்று ஒரு மசூதியும் அதை சுற்றிலும் நிறைய கல்லறைகளும் காணப்படுகின்றது. கல்லறைகள் மட்டுமல்ல, ஒரு சிறிய கிராமமும் அங்கிருந்ததற்கான அடையாளங்களும் அங்கு இருக்கின்றது.
கிமு 2100வது ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஒன்றில் நினிவே என்பதற்கு மீன் சூழ்ந்த நகரம் என்கின்ற அர்த்தம் தரப்பட்டிருக்கின்றது. கிமு 1750ஐ சேர்ந்த ஹம்முரபியின் குறிப்புகளில் நினிவே என்பதற்கு இஷ்டாரின் மகிமை என்கின்ற அர்த்தம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த அசீரியர்களின் பிரதானமான தெய்வம் இஷ்டார் என்பதுதான். இந்த இஷ்டார் ஒரு பெண் தெய்வமாக கருதப்பட்டது. ஆபாச பத்திரிகைகளில் மட்டுமே வெளியிடக்கூடிய பல கதைகள் இந்த இஷ்டாருக்கும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோக இந்த இஷ்டார் தேவதைக்கு அஸ்ட்ராட், அஷாராட், அஸ்தரோத் என்கின்ற பெயர்களும் உண்டு. இந்த அந்நிய தெய்வமாகிய இந்த இஷ்டார் பற்றி பல தகவல்களை சொல்லியிருக்கின்றேன். அந்த வீடியோக்களின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பின்பாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த யோனா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தில் 3ஆம் சல்மனாசர் என்கின்ற அரசன் இந்த நினிவே பட்டணத்தை ஆட்சி செய்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இதற்கு காரணம், யோனா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் நாட்களில் வாழ்ந்தவர் என்று 2 ராஜாக்கள் 14:25 மூலம் அறிந்து கொள்கின்றோம். இந்த யெரொபெயாமின் காலத்தில் இந்த அசீரியாவை ஆட்சி செய்தது இந்த சல்மனாசர் 3 என்பவன்தான். இது கிமு 858 முதல் 824 என்பது குறிப்பிடத்தக்கது. எகு ராஜாவின் காலகட்டத்தில் இருந்த கருப்பு நிற கல்வெட்டில் இந்த 3ஆம் சல்மனாசர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றது. காலா என்கின்ற இடத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் கூறப்பட்டிருக்கின்ற செய்தியின்படி இந்த சல்மனாசர் என்கின்ற அரசன் மிக கொடியவனாகவும் சர்வாதிகாரியாகவும் மனிதாபிமானம் என்று ஒன்றை இல்லாதவனாக மிக மோசமான அரசனாக இருந்திருக்கின்றான் என்று கூறுகின்றது. இந்த ராஜா மட்டுமல்ல, இவன் காலத்து ஜனங்களும் கூட மிகவும் கொடியவர்களாக இருந்திருக்கின்றனர். அவன் ஆட்சி செய்த அரண்மனையில் சுமார் 14,000 கைதிகளின் கண்கள் குருடாக்கப்பட்டு விரல்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் என்கின்ற குறிப்பும் இருக்கின்றது. அதுபோக இஷ்டார் ஆலயத்தை பற்றியும் அதில் செய்யப்படும் வழிபாடுகள் பற்றியும் சொல்லவே முடியாத அளவிற்கு மிக ஆபாசமாகவும் மிகுந்த அசுத்தம் வாய்ந்ததாகவும் குறிப்புகள் இருக்கின்றது. பெண்களை மிக மோசமாக மிகவும் லட்சையாக நடத்தி அவர்களை நரபலி செலுத்துவதும் இந்த இஷ்டார் ஆராதனையில் ஒரு பிரதான அம்சமாக இருந்திருக்கின்றது. இவை யாவுமே தேவனுடைய பார்வையில் மிக அருவருப்பாக காணப்பட்டபடியினால்தான் இந்த நினிவே பட்டணத்தையும் அதில் வாழ்கின்ற மக்களையும் எச்சரிப்பதற்காக தேவன் யோனா தீர்க்கதரிசியை அங்கு அனுப்பினார். இந்த நினிவே அசீரியாவின் தலைநகரமாக மட்டுமல்ல, அசூர் என்கின்ற பட்டணமும் காலாக் என்கின்ற நகரமும் கோர்சபாத் என்கின்ற நகரமும் கூட பல காலகட்டங்களில் இந்த அசீரியாவின் ஆட்சி நகரங்களாக இருந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக நினிவேவை பற்றியும் யோனா தீர்க்கதரிசியை பற்றியும் இது அனைத்துமே கற்பனை என்று கூறியவர்கள் எல்லாம் இன்று வாயடைக்க செய்யும்படியாக இந்த நினிவேயின் அரண்மனை சுவர்களும் காலாவின் கல்வெட்டுகளும் அசூர் பனிபாலின் வட்டூர்களும் அதாவது குறிப்புகளும் அகழ்வாராய்ச்சி ஆராய்ச்சிகளும் நமது பரிசுத்த வேதாகமத்திற்கு சாட்சியாக இருப்பது மிக ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? நமது வேதாகமம் எப்போதும் பொய் சொல்லாது. அதில் கூறப்பட்டிருக்கின்ற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாக நிறைவேறியிருக்கின்றது. அதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் இன்று அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த வீடியோவில் நினிவேவை பற்றி நீங்கள் அறியாத பல தகவல்களை நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.